மக்கள் உங்களிடம் வாக்கு கேட்டு வருகின்றார்கள். உங்கள் வாக்கை யாருக்கு வாக்களிப்பீர்கள்? பொதுவுடைமை சிந்தனையுடைய நல்ல தெளிவோடு நீங்கள் இந்த பகுதியில் வாக்களிக்க வேண்டும். நீங்கள் விசிலுக்கு வாக்களிக்கின்றீர்கள், நான் தமிழர் விவசாய சின்னத்திற்கு வாக்களிக்கின்றீர்கள். பொதுவுடைமை சிந்தனையோடு வாக்களியுங்கள், வாக்களியுங்கள், நேர்மையாக வாக்களிங்கள். வாக்காளர் பெருமக்களே, சுதந்திரம் அடைந்து 6 நூற்றாண்டு ஆகிவிட்டது. என்ன நடந்தது? நமது பகுதியில் ஆம்பலாபுரத்துக்கு கீழக்கோட்டையில் என்ன நடந்தது? யார் கொள்ளையடித்தது? யார் நல்லது செய்வது? யார் வாக்களிப்பார் என்று நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து உங்களுக்கு நமது சின்ன பேட்டி என்று உங்களிடம் வாக்கு கேட்க நாமலே இல்லை. இந்த பகுதியில் நேர்மையும் உண்மையும் பேசுகின்ற நாயத்தை பேசுகின்ற நான் உங்களுக்கு நான் உறுதியுடன் கேட்கின்றேன். வாக்காளர் பெருமக்களே, ஒரு தினம் சிந்திங்கள். 1000 வேட்பாளர்கள் இங்கே வருகை கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாடோட்டில் எதுவும் நல்லது நடக்கவில்லை. சுதந்திரம் அடைத்து அரை நூற்றாண்டு ஆகிவிட்டது. இந்த ரோடு என்ன நிலைமையில் இருக்கிறது? ஒரு தினம் சிந்திங்கள் வாக்காளர் பெருமக்களே. இந்த பகுதியில் அனைத்து வாக்காளர் அரசியல்வாதிகளும் ஓட்டு கேட்க வருகின்றார்கள். எனக்கு வேதனையாக இருக்கிறது. பொதுவுடைமை சிந்தனையோடு நான் பேசுகின்றேன். நான் ஒரு கம்யூனிஸ்ட்காரன் என்ற நோக்கத்துடன் உங்களுக்கு பேசுகின்றேன். நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம். இந்த கீழக்கோட்டையில் என்ன நடக்கிறது என்று இந்த பொதுவுடைமை சிந்தனை வாக்காளர் பெருமக்கள் ஒரு கணம் சிந்தித்து உரிய சூழலுக்கும் கட்டளைக்கும் வாக்களிக்காமல் நமது சின்ன பேட்டு விவசாய சின்னம், பிசினஸ் சின்னம் மாற்றி வாக்களியுங்கள். சமுதாயத்தை ஒருங்கிணைங்கள் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புடன் கேட்டுக்கொள்வது ஆம்பலாப்பட்டு கீழக்கோட்டை முருகையன்.